There is no such thing as faith in the New Testament without receiving the Spirit of Christ. கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை புதிய ஏற்பாட்டிலே. If you say you have faith but you have not received the Spirit of Christ, that's not faith. எனக்கு விசுவாசம் இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவினுடைய ஆவியை நான் பெறவில்லை என்று சொன்னால் அது விசுவாசமே அல்ல. See what Paul says to the Galatians. கலாத்தியருக்கு பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். He says I want to ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். Galatians. கலாத்தியர். I want to ask you only one question. He says in Galatians 3:2. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்திலே கேட்கிறேன் என்று சொல்கிறார். Galatians 3:2. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். How did you receive the Spirit? நீங்கள் எதனால இந்த ஆவியை பெற்றீர்கள்? Did you receive the Spirit by keeping the 10 commandments and keeping all the works of the law? நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை எல்லாம் கைக்கொண்டு 10 கற்பனைகளினாலே இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? Or by some study? அல்லது எதையாவது ஒன்றை படித்து பெற்றுக்கொண்டீர்களா? No. இல்லை. This inner ear you heard by faith, it says here. அங்கே பார்க்கிறோம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய காதுகளினாலே நீங்கள் விசுவாசத்தை கேட்டீர்கள், கேள்வியினாலே என்று பார்க்கிறோம். You heard. நீங்கள் கேட்டீர்கள், faith, விசுவாசித்தீர்கள், and the Spirit came in. ஆவி உள்ளே வந்தது. If you merely believed in the mind, nothing happened. மனதிலே மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் ஒன்றும் நடக்காது. So I want you to ask yourself this question. ஆகவே நீங்கள் இந்த கேள்வியை உங்களிடத்திலே கேட்கும்படியாக விரும்புகிறேன். How do you know that God is your father? தேவன் உங்களுடைய தகப்பன் என்பதை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? You see, I read it in the Bible. நான் வேதத்திலே வாசித்தேன் என்று சொல்கிறீர்களா? Do you know that for 1400 years Christians did not have a Bible like this? 1400 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேதாகமமே இல்லாதிருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? Printing was discovered only around 500 years ago. 500 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அச்சு என்பதை கண்டுபிடித்தால் பிரிண்டிங். Before that you couldn't have a Bible like this in your home. அதற்கு முன்பதாக உங்களுடைய வீடுகளில் இப்பொழுது இருக்கிறது போல அவர்களுக்கு வேதாகமம் இல்லை. So how did those early Christians know that God was their father? ஆகவே ஆதிகால கிறிஸ்தவர்கள் தேவன் தங்களுடைய தகப்பன் என்பதை எப்படி அறிந்து கொண்டார்கள்? What about on the day of Pentecost and பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்தது? You know, the first book of the New Testament was written perhaps 25 years after the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு 25 ஆண்டுகள் கழித்து தான் வேதத்தின் புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமே எழுதப்பட்டது. For 25 years after the day of Pentecost there was no New Testament. புதிய அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு 25 ஆண்டுகளாக புதிய ஏற்பாடு என்ற புத்தகமே அப்பொழுது இல்லை. Even those there were just few copies copied by hand. அப்படியே இருந்தாலும் கரங்களிலே பிரதிகள் எடுத்த ஒரு சில பிரதிகள் தான் இருக்கும். But how did all the thousands of believers know God was their father when there was no New Testament? புதிய ஏற்பாடு இல்லாத இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் எப்படி தேவன் தங்கள் தகப்பன் என்பதை அறிந்திருந்தார்கள்? There must be some other way. வேறு ஒரு வழி இருந்திருக்க வேண்டும். It was the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். That's what I want to ask you. அதைத்தான் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். Is your knowledge of God the Father based on some verse in the Bible? தேவனை குறித்ததான உங்களுடைய அறிவானது வேத வசனத்திலே உள்ள ஒரு சில வசனங்களை பொறுத்து இருக்கிறதா? Is it the Holy Spirit also that's told you God is your father? அல்லது இந்த ஆவியானவரும் சேர்ந்து தேவன் தான் உங்களுடைய தகப்பன் என்பதை சொல்லி இருக்கிறாரா? We don't despise the word of God. நாம் வேத வார்த்தை அலட்சியம் பண்ணுவதில்லை. But a lot of people have an intellectual knowledge of scripture where they are not really born again. ஆனால் अनेகருக்கு இந்த வேதத்தினுடைய அறிவை தங்களுடைய மூளையிலே தான் கொண்டிருக்கிறார்களே இல்லாமல் அவர்களுக்கு விசுவாசமே இல்லை. It was true in my life. என்னுடைய வாழ்க்கையில அப்படி இருந்தது. I was brought up in a God fearing home. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்பட்டேன். I never got out of bed a single day without kneeling down and praying the Lord's prayer first. முதலாவதாக தேவனுடைய ஜெபத்தை முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் நான் படுக்கை விட்டு எழுந்ததில்லை. In my entire life my father never took me to a cinema. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு சினிமாவுக்கு கூட என்னுடைய தகப்பனார் என்னை கூட்டிக் கொண்டு சென்றதில்லை. There was no television those days. அந்த நாட்களில் டிவி இல்லை. We never sat listened to worldly radio songs at home. அந்த நாட்களிலே நாங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ரேடியோவில் வரக்கூடிய சினிமா பாடல்களை கேட்டதில்லை. Preachers coming to our home. பிரசங்கியார்களுடைய வீடுகளுக்கு வந்து வீட்டுக்கு வந்தார். I went to a good Sunday school. நல்ல ஒரு ஓய்வு நாள் பாடசாலைக்கு நான் சென்றேன். Every Sunday to church. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்துக்கு சென்றேன். Never killed anybody. யாரையும் நான் கொலை செய்யவில்லை. Never committed adultery or robbed a bank or any such thing. வங்கியிலே கொள்ளையடிக்கவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை. But 19 years I was not a child of God. ஆனால் 19 ஆண்டுகளாக நான் தேவனுடைய பிள்ளையாக இல்லை. I believed everything in the Bible. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசித்தேன். Many times I even said, Lord Jesus, come into my heart. அநேக சமயங்களிலே இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்றும் நான் கேட்டிருக்கிறேன். Because the preacher told me to say that. ஏனென்றால் அதை சொல்லும்படியாக பிரசங்கியார் சொல்லியிருந்தார். But I was not a child of God. நான் தேவனுடைய பிள்ளையாக இல்லை. I didn't have an inner witness of the Spirit saying, God is your father. ஆவியானவர் எனக்குள்ளாக தேவனே உன்னுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சி எனக்குள்ளாக இல்லை.
I don't want to bring anybody here under condemnation. இங்கே இருக்கிற யாரையுமே நான் ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக கொண்டு வர விரும்பவில்லை. And I don't want to get anybody discouraged. யாரும் அதிரியப்பட்டு செல்லும்படியாக நான் விரும்பவில்லை. But I don't want anybody sitting here deceiving yourself thinking you're a child of God. ஆனால் அதே சமயத்திலே நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று உங்களை எண்ணி உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். The Spirit of Christ will come into every heart that turns from sin and trusts in Him. பாவத்தை விட்டு திரும்பி அவர்களே நம்பிக்கையா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவருக்குள்ளே கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் வர முடியும். He will never come into a heart that does not turn from sin. பாவத்தை விட்டு திரும்பாத எந்த ஒருடைய உள்ளத்திலேயும் ஆவியானவர் வர மாட்டார். In the New Testament, repentance and faith are joined together. புதிய ஏற்பாட்டிலே மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. You can't have faith, true faith, without repentance. மனம் திரும்புதல் இல்லாமல் மெய்யான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. That is the reason why many people do not have true faith. அநேகருக்கு உண்மையான விசுவாசம் இல்லாதிருப்பதற்கு இதுதான் காரணம். They have not come turning from their sin. தங்களுடைய பாவத்தை விட்டு திரும்பி வரவில்லை. They have not come as sinners. பாவியாக தேவனிடத்திலே வரவில்லை. I remember once in a meeting telling a Christian couple who came to the meeting. ஒருமுறை கூட்டத்திற்கு ஒரு கிறிஸ்தவ தம்பதியர் வந்திருந்தார்கள். அவரிடத்திலே நான் சொன்னது நினைவுக்கு வருகிறது. I said the reason you're not born again is this. நீங்கள் மறுபடியும் பிறக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று சொன்னேன். Because you're coming to Jesus as Christians. நீங்கள் கிறிஸ்தவர்களாக தேவனிடத்திலே இயேசுவினிடத்திலே வருகிறீர்கள். But you know Jesus never died for Christians. கிறிஸ்தவர்களுக்காக இயேசு மரிக்கவில்லை. Did you know that? உங்களுக்கு தெரியுமா? Jesus did not die for Christians. கிறிஸ்தவர்களுக்காக இயேசு மரிக்கவில்லை. Whom did he die for? பிறகு இயேசு யாருக்காக மரித்தார்? He died for sinners. பாவிகளுக்காக இயேசு மரித்தார். If you come as a Christian, he'll say, I can't forgive you. கிறிஸ்தவனாக நான் வருகிறேன் என்று சொன்னால் நான் உன்னை மன்னிக்க முடியாது என்று சொல்லி விடுவார். If you come as a sinner, he'll forgive you. ஆண்டவரே நான் ஒரு பாவியாக வருகிறேன் என்று சொன்னால் அவர் உங்களை You மன்னிப்பார். say, Lord, I'm a sinner. ஆண்டவரே நான் ஒரு பாவி. I've sinned all my life. என் வாழ்க்கை முழுவதுமாக பாவம் But I செய்திருக்கிறேன். want to turn from my sin. ஆனால் என்னுடைய பாவத்தை விட்டு நான் திரும்ப விரும்புகிறேன். And I want you to forgive me. ஆண்டவரே நீர் என்னை மன்னிக்க முடியாது விரும்புகிறேன். Because you took all my sins when you died on the cross. ஏனென்றால் நீர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் பொழுது என்னுடைய எல்லா பாவத்தையும் சுமந்தீர். And you rose from the dead. நீர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தீர். Now you want to come and live in me through your Spirit. இப்பொழுது உம்முடைய ஆவியின் மூலமாக எனக்குள்ளாக வந்து வாழ விரும்புகிறீர். I open my heart to you. என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு முன்பாக திறக்கிறேன். And dwell in me. எனக்குள்ளாக நீர் வந்து வாசம் When பண்ணும். the Spirit of God comes in, தேவனுடைய ஆவியான் உள்ளே வரும்பொழுது one of the first things is I know God is my Father. முதலாவது நடைபெறுகிற காரியம் தேவனை நான் ஒரு தகப்பனாக அறிந்து கொள்வேன். I cannot give you that assurance. அந்த நிச்சயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. Only the Holy Spirit can give you. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அந்த நிச்சயத்தை கொடுக்க முடியும். I would say this. நான் இதை சொல்லுகிறேன். If you don't have that assurance, இந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றால் don't be satisfied till you have it. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் திருப்திப்படவே வேண்டாம். Because in every true child of God, ஒவ்வொரு மெய்யான தேவனுடைய பிள்ளையின் the வாழ்க்கையிலும் Spirit of God comes in and says, Abba, Father. தேவனுடைய ஆவியானவர் உள்ளே வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். And it says in Romans 8:16, ரோமர் 8:16 வாசிக்கிறோம். The Holy Spirit bears witness with my spirit that I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் தாமே என்னுடைய ஆவியோடு கூட சேர்ந்து சாட்சி பகருகிறார். So I never go and tell somebody, brother, you're a child of God. ஆகவே நான் போய் ஒரு சகோதரனை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதில்லை. Did you say, Lord Jesus, come into my heart? இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொன்னீர்களா? Oh, then you're a child of God. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. I have never said that to anybody. I will not say it to anybody. இதுவரை நான் யாருக்கும் அப்படி சொன்னதும் இல்லை, இனிமேல் சொல்ல போவதும் இல்லை. Because I cannot give that certificate. ஏனென்றால் அந்த நற்சாட்சியை நான் கொடுக்க முடியாது. Because I don't know whether he has really turned from his sin. உண்மையாலுமே அவர் பாவத்தை விட்டு திரும்பி இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது. I don't know whether he's saying it with his mouth or whether he's saying it from his heart. அவருடைய வாயிலிருந்து தான் சொல்லுகிறாரா அல்லது உள்ளத்திலிருந்து சொல்லுகிறாரா என்று எனக்கு தெரியாது. So I will not tell any of you. ஆகவே உங்களிடத்திலும் நான் அப்படி சொல்ல போவதில்லை. That is the job of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. And I don't take his job and do that myself. அவருடைய வேலையை நான் எடுத்துக்கொண்டு நானாக செய்ய போவதில்லை. You have to be absolutely sure, my brother, sister, this isn't a matter of life, this is a matter of life and death. அருமையான சகோதர சகோதரிகளே, இது வாழ்வா சாவா என்கிற காரியமாகவே நீங்கள் முற்றிலுமா நிச்சயித்திருக்க வேண்டும் நான் தேவனுடைய பிள்ளை என்று. And don't rest until you are absolutely sure. இதை குறித்து முழு நிச்சயத்திற்குள் வரும் வரை நீங்கள் ஒரு காலம் ஓய்ந்திருக்க வேண்டாம். Don't be satisfied because you raised your hand in a meeting or signed some decision card. ஏதோ ஒரு கூட்டத்திலே நான் கையை தூக்கினேன் அல்லது தீர்மான அட்டையிலே கையெழுத்து போட்டேன் என்பதற்காக நீங்கள் திருப்திப்பட்டு விட There are a வேண்டாம். lot of people who raise their hand and sign decision cards who are in hell today. இப்படி கையை உயர்த்தின அநேகர், அந்த தீர்மான அட்டையில கையெழுத்து போட்ட அநேகர் இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறார்கள். Let the Holy Spirit bear witness that God is your Father. தேவனே உங்களுடைய தகப்பன் என்பதற்கு ஆவியானவரே உங்களுக்குள்ளாக சாட்சி பகரட்டும். What wonderful things
follow from that. அதிலிருந்து அற்புதமான காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும். If God is my father, தேவனுடைய தகப்பன், I'm not an orphan. நான் அனாதை அல்ல. He's my father in heaven. அவர் பரத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய தகப்பன். Who knows every detail of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு குறிப்புகளையும் அவர் அறிந்திருக்கிறார். Who cares for me. அவர் எனக்காக கரிசனைப்படுகிறார். And this type of faith brings a security in my life. இவ்விதமான விசுவாசமானது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு உணர்வை கொண்டு வருகிறது. You know the security a child has when he's got a father and mother? ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது தெரியுமா? Look at these poor orphans who are in orphanages and see how insecure their life is. அனாதை இல்லங்களில் இருக்கக்கூடிய அனாதைகளை போய் பார்த்து பேசி பாருங்கள், அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பாதுகாப்பு இன்மை இருக்கிறது. They don't know when some director of the orphanage will get angry and kick them out. எப்பொழுது தாங்கள் இருக்கக்கூடிய அனாதை இல்லத்தினுடைய இயக்குனர் தங்களை வெளியே அனுப்பி விடுவார் என்று அவங்களுக்கு தெரியாமல் பயந்து கொண்டே இருப்பார்கள். But your children don't have that fear. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயம் இல்லை. Because they have confidence that you are their father and mother. நீங்கள் தான் அவருடைய தகப்பன் தாய் என்கிற நிச்சயத்தை உங்கள் பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள். What a security there is. அதில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது பாருங்கள். Your 7-year-old child is not worried about where he'll get his food from tomorrow. உங்களுக்கு 7 வயசு பையன் நாளைக்கு சாப்பாடு எங்க இருந்து கிடைக்க போகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். Or who's going to pay his school fees. அல்லது பள்ளி கட்டணத்தை யார் கட்ட போகிறார் என்று கவலைப்பட்டு Or கொண்டிருக்கிறான். where he will get his clothes when he grows up a little more and his clothes don't fit. கொஞ்சம் பெருசாயிட்டா பேண்ட் சட்டை பத்தலனா யார் பேண்ட் சட்டை எங்க இருந்து கிடைக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறானா? You think your child is worried about it? உங்களுடைய பிள்ளை இதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா? Why is he not worried? ஏன் கவலைப்படவில்லை? Because he's got a father. தகப்பன் இருக்கிறார், அப்பா இருக்கிறார், or a mother. அம்மா இருக்கிறார்கள். This is the true child of God. இதுதான் மெய்யான தேவனுடைய பிள்ளை. He is not worried about the future. எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதில்லை. Are you worried about the future? எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? Do you have a father? உங்களுக்கு தகப்பன் அப்பா இருக்கிறாரா? I like that story I read about the two birds. இரண்டு பறவைகள் குருவிகளை குறித்ததான கதையை நான் வாசித்திருக்கிறேன். One bird asks another bird, ஒரு பறவை இன்னொரு பறவையை பார்த்து கேட்டதாம், why are these human beings always so worried and anxious about so many things? ஏன் மனுஷர்கள் எப்பொழுது பார்த்தாலும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறார்கள் பல காரியங்களை குறித்து? And the other bird says, maybe they don't have a heavenly father to care for them like we have. மற்ற பறவை சொன்னதான், நமக்கு இருக்கிறது போல அவர்களுக்கு ஒரு பரம தகப்பன் இல்லை போலும். That is why they are so worried. ஆகவே தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். We birds are not so worried because our father cares for us. நம் பறவைகளா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் கவலை இல்லை, ஏனென்றால் நம்முடைய தகப்பன் நமக்காக கவலைப்படுகிறார். God is not their father. அவர்களுக்கு God is not their தேவன் father. அவர்களுக்கு தகப்பன் அல்ல. God is not the father of any bird. எந்த பறவைக்கும் தேவன் தகப்பன் அல்ல. He is their God. இந்த பறவைகளுடைய தேவன். He is their creator. பறவைகளை சிருஷ்டித்தவர். And he provides for them. ஆகவே சிருஷ்டிகர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். How much more if he is your father? ஆனால் அதே தேவன் உங்களுடைய தகப்பனாய் இருந்தால் எவ்வளவு அதிகமாக உங்களுக்கு செய்வார். This is true faith. இதுதான் மெய்யான விசுவாசம். Confidence. நம்பிக்கை. My father cares for me. என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா எனக்காக அவர் கரிசனைப்படுகிறார். Every one of you can have that confidence. உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். That is the purpose with which Jesus has come and sent the Holy Spirit. இந்த நோக்கத்துக்காக தான் இயேசு வந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். A second meaning of faith விசுவாசத்தினுடைய இரண்டாவது பொருள் is dependence upon the Lord. தேவனையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. Like Jesus described in John 15. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே இயேசு விளக்கி சொன்னது போல, He said, he used the picture of a tree and branches. ஒரு மரமும் அதனுடைய கிளையும் என்கிற காரியத்தை அவர் சொல்கிறார். In those days everybody saw vineyards frequently, so he said, I am the vine and you are the branch. அந்த நாட்களிலே अनेகர் திராட்சை தோட்டங்களை தான் அடிக்கடி பார்த்திருக்கிறார்கள். ஆகவே அவர் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று. In India we could say that he is like the mango tree and I am the branch. இந்திய தேசத்திலே நாம் சொல்லலாம், நான் ஒரு மாங்காய் மரமாக இருக்கிறேன், நீங்கள் கிளைகளாய் இருக்கிறீர்கள். So it's a tree and a branch, that's the meaning. ஆகவே அது ஒரு மரமும் அதனுடைய கிளைகளும், இதுதான் அதனுடைய பொருள். Can you picture a branch in a tree? நீங்கள் ஒரு மரத்திலே இருக்கக்கூடிய கிளையை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? That branch has got no power or ability to do anything apart from the tree. அந்த மரத்தை அல்லாமல் அந்த கிளையினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. It is totally dependent on the tree for life. அந்த கிளையானது தன்னுடைய ஜீவனுக்காக முற்றிலுமாக அந்த மரத்தையே சார்ந்திருக்கிறது. It's totally dependent on the tree to produce fruit. பழங்களை உண்டாக்குவதற்காக முற்றிலுமாக அந்த மரத்தையே சார்ந்திருக்கிறது. Even after 30 years of being a branch, அந்த கிளையானது 30 வருஷங்கள் கிளையாக இருந்தாலும் கூட you cut it off, அதை வெட்டிவிட்டால் it's dead. அது மரித்து போகும். 30 years of experience of bearing fruit, no use. 30 ஆண்டு காலமாக கனி கொடுத்த அனுபவம் இப்பொழுது கைக்கு உதவி செய்யவில்லை. It must still depend on the branch. இன்னுமாய் அது அந்த மரத்தையே சார்ந்திருக்க வேண்டும். That is faith.
அதுதான் விசுவாசம். A lifelong dependence upon Jesus Christ. வாழ்நாள் முழுவதுமாக இயேசுவையே சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை தான் It's a விசுவாசம். relaxed type of life. இந்த வாழ்க்கையானது விடுதலையான ஒரு வாழ்க்கை. Do you think a branch is straining and struggling and say, how can I bear some mangoes? I don't know how to do it. ஒரு மர கிளையானது மாங்கிளையானது ஐயோ நான் பழம் கொடுக்க வேண்டுமே, கனி கொடுக்க வேண்டுமே, எப்படி பழம் கொடுப்பது என்று கவலைப்பட்டு அழுத்தத்தில் இருக்கிறதா? No, it is just relaxed. இல்லை, அது விடுதலையாக இருக்கிறது. The fruit is automatically born. தானாக அங்கே காய் கொடுக்கிறது. It doesn't make any strain or struggle or effort. அங்கே எந்த ஒரு மன அழுத்தமோ எந்த ஒரு பிரயாசமோ அங்கே இல்லை, போராட்டமோ இல்லை. This is real faith. இதுதான் மெய்யான விசுவாசம். A dependence upon Jesus Christ. இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. Where he, like in the tree, there's a thing called sap, the liquid that flows into the branch. அந்த மரத்திலிருந்து கிளைகளுக்கு போய் செல்லுகிறதான சாரம் என்று சொல்லுகிறோமே. And that's what keeps the branch fresh. அதுதான் அந்த மர கிளைகளை புதுமையானதாய் வைக்கிறது. When you cut off the branch, நீங்கள் அந்த கிளையை வெட்டிவிட்டால் the sap stops flowing. அந்த சாரம் உள்ளே பாய்ந்து செல்வது நின்று விடுகிறது. And a few weeks later you find a dry branch there. ஒரு சில வாரங்கள் கழித்து பார்த்தால் அது காய்ந்து போன சருகாக அந்த கிளை காணப்படும். But as long as it is in the tree, அது மரத்திலே இருக்கும் வரை it's always fresh. எப்பொழுதுமே அது பசுமையாக இருக்கிறது. And that's what faith does. இதைத்தான் விசுவாசம் நமக்கு When we செய்கிறது. have real faith, நமக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும் we பொழுது are dependent upon Jesus Christ. இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. And one result is, அதனுடைய ஒரு விளைவு என்னவென்றால் we are always fresh. நாம் எப்பொழுதுமே புதுமையானவர்களாய் இருப்போம். I praise the Lord for that. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி I செலுத்துகிறேன். never have to be like a dry, dead branch. மரித்து போன காய்ந்து போன சருகான ஒரு கிளையை போல நான் இருக்க தேவையில்லை. When I see Christians who are dry and dead, வறண்ட மரித்த கிறிஸ்தவர்களை நான் பார்க்கும் பொழுது I say, you don't have faith. I don't know what you believe, but it's not faith. உங்களுக்கு விசுவாசம் இல்லை, உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்குது என்று தெரியவில்லை, ஆனால் விசுவாசம் இல்லை என்று நான் சொல்லிவிடுவேன். It is a dependence அது சார்ந்திருப்பது upon the tree. மரத்தை சார்ந்து It's இருக்கக்கூடிய a காரியம். helpless dependence upon Jesus Christ. இயேசு கிறிஸ்துவையே நான் உதவியற்றவனாய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை. And it's in a sense an effortless life. அதை நாம் சொல்லப் போனால் பிரயாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. See what Jesus says. இயேசு என்ன சொன்னார் என்று In பாருங்கள். John 15, யோவான் and 15 verse அதிகாரம் 4. 4 வசனம். Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. யோவான் 15:4 வாசிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். It's a helpless dependence upon Christ. That's உதவியற்ற faith. நிலையிலே கிறிஸ்துவே சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. It is saying, like Jesus said in verse 5, without me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு 5 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, When I have real faith, I say, Lord, without you I can do nothing. உண்மையான விசுவாசம் எனக்கு இருக்கும் பொழுது ஆண்டவரே உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவேன். I lean upon him in helpless dependence. உதவியற்றவனாய் நான் அவரையே சார்ந்து கொள்கிறேன்.